மண்ட பத்திரம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலின் அருகே நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டிருந்தார் ஒரு வித்வான். அந்த இசை அப்படியே மயக்கும் விதமாக இருந்தது. அதை கேட்ட முனிவர் மெய் மறந்தார். ஆனால் ஒரு நாள் மாலை அதே வித்வான் மதுபானம் அருந்திக் கொண்டு நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த முனிவர் அருகில் சென்று, ஐயா, உங்கள் நாதஸ்வரம் மக்கள் மனதை கொள்ளை கொள்ளுகிறது. ஆனால் மது அருந்தி வாசிப்பது தவறு. அதை விட்டுவிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கூறினார். ஆனால் வித்வான் கோபத்தில் நாதஸ்வரத்தால் முனிவரை அடித்தார். நாதஸ்வரம் உடைந்தது. முனிவரின் தலையில் காயமானது. இதையெல்லாம் பொறுத்து கொண்டு முனிவர் வலியோடு அங்கிருந்து சென்றார். மறுநாள் உடைந்த நாதஸ்வரத்தை பார்த்த வித்வான் சோகத்தில் இருந்தார். அப்போது ஒரு சீடன் இனிப்பு பலகாரம், பணம், ஒரு கடிதம் கொண்டு வந்தான். அந்த கடிதத்தில் முனிவர் எழுதியிருந்தார், ஐயா, என் தலையால் உங்கள் நாதஸ்வரம் உடைந்து போனது. அதை சரி செய்ய பணம் அனுப்புகிறேன். நீங்கள் என்னை திட்டியதால் உங்கள் குரல் வளம் பாதிக்கப்படலாம். அதனால் இந்த இனிப்பை அனுப்புகிறேன். அதை உண்ணுங்கள். உங்களின் குரல் வளம் திரும்ப வரும். அதை படித்த வித்வான் அதிர்ச்சி அடைந்தார். அவசரமாக முனிவரை பார்த்து, ஐயா, நான் மிகப்பெரிய தவறு செய்தேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்ணீர் மல்க கேட்டார். இந்த கதையில் உள்ள தத்துவம், உண்மையான பலம் என்பது மற்றவரை அடக்குவதில் இல்லை, நம்முடைய கோபத்தை அடக்குவதில் தான் இருக்கிறது.